ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி வர்னிஸ் கிச்சனில் ஒரு சுவையான ரசம் தாங்க செய்ய போகிறோம். ரசம் செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுக்கணுங்க. நெல்லிக்காய் சைஸு புளியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணுங்க. ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கணுங்க. 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணுங்க. போட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. இப்போ ரசம் செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதில் ஊற்றிக்கணுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கணுங்க. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைசலை அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. ரசப்பொடி 1 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கணுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு சீரகம் மசாலா அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி அதில் ஊற்றிக்கலாங்க. அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்தை தாளிச்சுக்கலாங்க. 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரைசலை அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து முட்டை கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரசம் வைக்கும்போது நம்ம எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வைக்கணும். அப்போ தான் ரசம் நமக்கு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் வாசமாகவும் இருக்குங்க.
ரசம் நல்லா முட்டை கட்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நம்மளோட சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.